ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. ரிஷப லக்ன ராசிக்காரர்களுக்கான நன்மை தீமை பரிகாரத்தை பற்றி நம்ம அப்போ பார்க்க போகிறோம். ரிஷப லக்ன ராசிக்காரருடைய நட்சத்திரங்கள் சொல்லும்போது கார்த்திகை, ரோகிணி, மிருகசிடம். இவர்கள் நிலையான தன்மை பெற்றவர்கள், எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. அப்படி ஒரு பாக்கியாதிபதி, பாதகாதிபதி சனி பகவான். இவர் ரிஷப லக்னக்காரர்களுக்கு பாக்கியங்களை மெதுவாக தான் தருவார். சனி பகவானால் சீக்கிரமாக இளமையில் அனைத்து பலன்களும் கிடைத்தால் அதனுடைய பலன் ஒரு கசப்பாகத்தான் அமையும். இப்போ இவர் நிலராசி, ரிஷபராசி நிலராசி. இவருடைய இருப்பிடம் சொல்லும்போது வீதியினுடைய மையத்தில் அமைந்திருக்கும். இவர் இருக்கும் இடத்துல நிறைய பெண்கள் அதிகமாக கூடும் இடமாக இருக்கலாம், பணப்பழக்கம் இருக்கும், ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. சொகுசான வாகனம், சுகபோக வாழ்க்கை, இதெல்லாம் இந்த அமைப்பு உண்டு. கண் பார்வையில் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு, கண்ணாடி போடலாம். ரிஷப லக்ன ராசிக்காரர்கள் கீழே குறிப்பிட்ட காலம் வரை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடன், நோய், எதிரி இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் ஒரு நல்ல உத்தியோகமும் உண்டு. இப்போ பிறக்கும்போது யாரையும் இந்த ஜாதகர் பிறக்கும்போது சனி, ரிஷப லக்ன ராசிக்காரர்கள் பிறக்கும்போது ஒரு சளி தொந்தரவும் இருந்திருக்கும். அதே மாதிரி ஆரோக்கிய குறைவும் இருக்கும். வீடு கட்டும்போது கடன், தடை, தாமதம் ஏற்படுத்தும். இடமாற்றம் இருக்கும். இடமாற்றத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக உண்டாகும். அப்போ வீட்டுக்கருவில் கோயில் இருக்கும். நீண்ட தூர பயணம் உண்டு. வெளிநாட்டு பயணம் இருக்கும். முதல் திருமணம் ஒரு தடை, தாமதத்தை ஏற்படுத்தும். அது அறிந்த தெரிந்த உள்ளூரில் கணவனோ மனைவியோ கிடைக்கப்பெறுவார்கள். அதே மாதிரி மூத்த சகோதரன், சித்தப்பா உறவு ஏமாற்றம் அளிக்கக்கூடியது. சித்தப்பா உறவு சரி இருக்காது. ரிஷபலக்ன ராசிக்காரர்களுக்கு அம்பு, வழக்கு, விபத்து, ஏமாற்றம் இவையெல்லாம் சந்தித்த பிறகுதான் பெரிய அளவில் முன்னேற்றம் பார்க்கலாம். முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். தோல்வியாதி, மலச்சிக்கல் உண்டு. பின்னர் அந்த சிக்கல் எல்லாம் இருந்து அது ஆயிடும். பின்னாடி நலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் கசப்புன்னு இருக்கும். கலைத்துறையில் நாட்டம் இருக்கும். இப்போ ஏடிஎம், பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்ற அனைத்து பொருட்களும் இப்போ கிடைக்குது. மேலும் வாசனை திரவியம், இவருடைய தொழில் எதாக அமையும் அப்படின்னும்போது அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யக்கூடியது. ஏடிஎம், பால், தயிர், வெண்ணெய் அதெல்லாம் வச்சுருக்கலாம். வாசனை திரவியங்கள் இருக்கும். மீடியேட்டர், கம்ப்யூட்டர், அதே மாதிரி அரசியல், ஆன்மீகம், மருத்துவத்துறை, அரசியல், ஆன்மீகம், மருத்துவத்துறை சொல்லலாம். இது எல்லாமே அவருடைய 2க்கு மேலே வருமானம் இருக்கும். முயற்சி உடையவராக இருப்பார். பெயர் புகழ் உண்டு. இடம் மாதிரி புகழ் உண்டு. பெண்களுக்கு அதே கரிச்சதவி இருக்கும். இருந்தாலும் 2வது குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். மேலும் இவருக்கு என்ன பரிகாரம் கொடுக்கலாம்னு சொல்லும்போது பசுமாடு தானம் தரலாம். அடுத்தது ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப சிறப்பான விஷயம்.